ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலில் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் டெய்லி 11 மணிக்கு வந்துடும். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 11 மணிக்கு வந்துடும் காலையில். நீங்கள் பார்த்துருங்கன்னு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வீடியோ போட்டதுமே வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன்னு போய் யூடியூப்பில் தேடுங்க. அழகாக நம்ம சேனல் வந்துடும். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், டெய்லி எபிசோடெல்லாம் இருக்கும். ஜாலியாக பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சரியா? அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் எல்லாம் போட்டுருங்க, மறக்காமல் ஐப்பு கொடுங்க, அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம். நந்தினி கிட்ட பேசுனியாடி? இல்லடா. ஏன்டி ஊருக்கு வேற கிளம்புதுல, போய் பேசு போ. நான் எதுக்கு அவகிட்ட பேசணும்? நேற்று என்கிட்ட கூட தான் மேடம் சண்டை போட்டாங்க. நேற்று ஒரே நல்ல நந்தினி நிறைய பேர்கிட்ட வம்பிழுத்துருக்கால. சந்தோஷம் நான் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், ஏன் அர்ச்சனாக்கா கிட்ட கூட சண்டை போட்டுது. அது கடைசி வரைக்கும் சௌமியா கிட்ட அது சண்டையே போடலடி, வேடிக்கை மட்டும் தாண்டி பார்த்துச்சு. அதான் ஏன்னு எனக்கும் புரியல. அதாண்டி எனக்கும் புரியல. பிரச்சனைக்கு காரணமா இருந்த சௌமியாவை விட்டுட்டாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கினாங்க பாரு. நேத்து நல்லா காரி மூஞ்ச காரியா போச்சுடி. நேத்து இந்த சௌமியான்னு ஒரு கேரக்டர் உள்ள வந்தாலே நந்தினியும் சந்தோஷனும் வேற மாதிரி ஆயிடுறாங்கடா. ரெண்டு பேருமே ஒருத்தர் அநியாயத்துக்கு விட்டு கொடுத்து சண்டை போட்டுக்கிறாங்க. அது எதனால இருந்தா தெரியல. இதே மற்ற நாள்ல எல்லாம் பாரு, அப்படியே அநியாயத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சௌமியா விஷயம் என்டர் ஆனா மட்டும் போதும், ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. நந்தினியா அதுக்கு மேல போயிடுறா, அவ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுறா. அப்படியே எப்படி திரும்ப பண்றா அவ? சந்தோஷம்னு தனக்கு மட்டும்தான், அவரை சௌமியா பார்க்க கூட கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுறாடா அவ. ஒருவேளை ரெண்டு பேருமே அவங்களுக்கு முன்னாடி நடந்த சண்டையெல்லாம் மறக்கல பொழுகுதுரி இன்னும். அதான் பெருசாக வந்ததுல ஒன்று அச்சு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டின்னு போனாங்களே, அந்த சண்டையெல்லாம் ரெண்டு பேருமே இன்னும் மறக்கல போல இருக்குடி. அதனால தான் சௌமியா விஷயம் வந்தாலே ரெண்டு பேருமே ட்ரிகர் ஆயிடுறாங்க. ரொம்ப சரியா சொல்ற ராகுல். இந்த விஷயம் தான் அவங்க ரெண்டு பேரையும் இன்னும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்தால் தான் சௌமியா விஷயத்தை அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். பேசாம இந்த சௌமியாவை கடத்தி கூட்டின்னு போயிட்டு அமேசான் காட்டில் விட்டுட்டு வந்துட்டா. டேய் விளையாடாதடா இருமை. விளையாடலாம் இல்லடி, நிஜமா தான் சொல்றேன். சரி விடு, அதெல்லாம் வழி கிடையாது. இதுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல வழி என்னடி, பேசாம வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் இவங்க ரெண்டு பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விட்டுலாமா? அப்பதான் கடகடன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இவங்களாம் வேற வழி இல்லாம குழந்தைய பெற்றுப்பாங்க. எப்படியே சில நேரத்துல அப்படியே அறிவழி மாரி பேசு, சில நேரத்துல அப்படியே அடிமுட்டால் மாதிரி பேசுன நீ. ஏன் எதுக்கு இப்ப திட்டுறேன்னா? அவங்க இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரிஞ்சிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதுல நீ கல்யாணம்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒருத்தர் பேசிக்கிட்டோம், இந்த பிரச்சனை முதல்ல சரியாகட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்தெல்லாம் நம்ம வீட்டில் போட்டு கொடுக்கறதா இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்களான்னு பொறுமையாக பார்ப்போம். என் அறிவாளி குடுமி அச்சி, நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேத்தெல்லாம் என்கிட்ட மூச்சை காமிச்சல நீ. அச்சி அப்படிலாம் சொல்லலாமா? என்னை பார்த்து என் செல்லம் தானே நீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நடிக்காத, அப்படியே போயிடு வரமா. சரி அப்போ அவ்வளோதானே எல்லாம்? அவ்வளவே தாண்டி, கிளம்பு. சரி ஓகே, இப்போ போயிடுச்சா கோவம்? ஒரு கிஸ் கொடுத்து ராகுல கரெக்ட் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதுடி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கு இன்னும் கோவம் போல. நான் போய் அண்ணங்கிட்ட பேசிட்டு வரேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நிறைய கூடு, அப்போ வேணா கோவம் போதான்னு பார்ப்போம். இருக்கேன். ஏம்மா புஷ்பா, சொல்லுங்கம்மா. இல்லை நேற்றே கேட்கணும்னு இருந்தேன், ஆனால் நேற்றெல்லாம் ரொம்ப டயர்டாகி போயிருந்தீங்களா, அதனால எனக்கு எதுவும் கேட்கணும்னு தோணலை. ஏம்மா எல்லாரும் மூஞ்சி பேரஞ்ச மாதிரி இருக்குது? இங்கேருந்து கிளம்பும் போது எல்லாம் சந்தோஷமாக தானே கிளம்புனீங்க? ரிட்டர்ன் வரும்போது ஏன் அப்படி வந்தீங்க எல்லாரும்? சண்டையை பற்றியெல்லாம் சொல்ல வேணாம், அது நல்லா இருக்காது. அம்மா அது அங்கே எல்லாம் ரொம்ப ஆட்டம் போட்டோம்மா, அதுவும் இல்லாமல் பஸ்ஸுலேயும் ஒரு டான்ஸு, அதான் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால தான் எல்லாரும் அப்படி இருந்தோம். அதை நீங்களே சொன்னீங்களே, நான் எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது கூட ஆட்டம் போட்டுன்னு வந்தீங்க? ஆமாம்மா, பசங்க அந்தளவுக்கு எனர்ஜியாக இருந்ததுங்க, அதான் ஒரே டான்ஸு. அது சரி, அப்போ எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமாக தான் இருந்துருக்குறீங்க. ஆமாம்மா, நல்லா ஊரை சுற்றணும், பீச்சுக்கு போனோம், ஃப்ரெஞ்சு காலனிலலாம் நல்லா சூப்பராக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்மா. இவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? நம்ம ஏற்கனவே போனோம்ல, அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போனோம். அப்புறம் ராகுல் சீ ஃபுட்டெல்லாம் சூப்பராக வாங்கிட்டு வந்து கொடுத்தான், எல்லாமே நல்லா சாப்பிட்டோம், ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. சரிம்மா சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, அது போதும்மா. நாங்கள் கூட நேற்று பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேங்க, மெரினா பீச்சுக்கு போனோம், மணிமேகலையும் கூட்டின்னு போனோம். சொன்னீங்க. அவள் இப்போ ஓரளவுக்கு மாறிக்கிட்டு வரால்லம்மா. முன்னேற்றம் தெரியுது, பார்ப்போம், போக தான் தெரியும். அத்தை என்னப்பா கார்த்தியே, என்ன காலைல போய் தூக்கின்னு கிளம்பிட்ட? என்ன மணி 7:30 தானேப்பா ஆகுது, அதுக்குள்ளே கிளம்பிட்ட?
ஏக்கா சனிக்கிழமை ஆஃபீஸ் போகலக்கா, அதனால தான் சீக்கிரமாக கிளம்புறேன். நான் கொஞ்சம் வேலையை வேறு பெண்டிங்கில் வச்சுட்டு வந்திருக்கேன் அத்தை. அதான் சீக்கிரமாக போய் முடிச்சுட்டா மேனேஜர்கிட்ட திட்டு வாங்க மாட்டேன், அதுக்கு தான் கிளம்புறேன். நான் பண்ணி எவனோ ஒருத்தங்கிட்ட கை ஏந்தி சம்பளம் வாங்கிக்கின்னு திட்டு வாங்கிக்கின்னு இருக்கணும்னு உனக்கு எதனா தலை எழுத்திருக்குதா என்ன? உன் மாமா எத்தனை தடவை சொல்கிறாரு வந்து கம்பெனியை பார்த்துக்கோன்னு. அங்கே வந்து இருக்கலாம்ல, ஊரோட வந்து சேர்ந்துருங்களாம் பேசாம. எதுக்கு இங்கே சென்னையில் இருந்துக்கின்னு கஷ்டப்படணும்? அத்தை உடனே தலையை சுரிய ஆரம்பிச்சிரு. உனக்கு உன் கையால் சம்பாதிச்சு உன் பொண்டாட்டி புள்ளைய காப்பாற்றணும்னு இருக்குது. உன் மாமாக்கு நீ அங்கே வந்து கம்பெனியை பார்த்துக்கிட்டு சொகுசாக வாழணும்னு சொல்கிறாரு. எங்க உனக்கு கௌரவம் இடிக்குது, அதனால தான் ஏற்றுக்க மாட்டேறேன் எந்த பொறுப்பையும். இப்போ காலங்காத்தில் என்ன இதெல்லாம் சொல்லி திட்டணுமா அத்தை? ஏன்பா இப்போ நான் உன்னை திட்டினேன்னா? நீங்கள் பேசுறதே திட்டுற மாதிரி தான் அத்தை இருக்கு. உனக்கு இருக்கும்பா, உனக்கு இருக்கும். நீ கிளம்புப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. போயிட்டு வா உன் ஆஃபீஸுக்கு. மேனேஜர் எதனா சொல்லிட்டு போறாரு. கோச்சிக்காதீங்க அத்தை, நான் கிளம்புறேன். மாமாவும் நீங்களும் என்னை வளர்த்ததும் இல்லாமல் அர்ச்சனாவையே எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ஒன்று போதாத அத்தை, எனக்கு எதுக்கு கம்பெனி சொகுசு வாழ்க்கலாம்? நான் கிளம்புறேன் அத்தை. இதையே சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாமா. பின்ன வேற என்ன தெரியும் இவனுக்கு? பல வருஷமா ஒரே டைலாக்ல சொல்லுங்க கிடக்குறான். எப்பா தம்பி, உன் சொத்துக்கிட்ட சொல்லிட்டு போனியா? போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அத்தை, என்னோட சொத்து மட்டும் இல்லாமல் உங்கள் சொத்துக்கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இது நடி ஏன் சொத்துன்னு சொல்லிட்டு போறான்? நந்தினியை சொல்றாமா. அந்த மகாராணியா? சரி சரி. அப்புறம் நீ அவளை போய் கொஞ்சம் குளிச்சுட்டு கிடக்குன்னு ரெடி ஆகிட்டு அங்கே ஷில்பா வீட்டுக்கு வர சொல்லு. அவகிட்ட கொஞ்சம் எல்லாரும் பேசணும். அவகிட்ட மட்டும் இல்லை, சந்தோஷக்கிட்டையும் பேசணும். நீ போய் சொல்லுப்போ. சொல்றேம்மா. ஆனா என்ன விஷயமா? எதுக்காக பேச போறீங்க? எல்லாம் கல்யாண விஷயமா தான்மா. கல்யாணமா? ஆமா, நிச்சயம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல்ல. ஏற்கனவே கல்யாணம் வேணான்னு சொல்லிச்சுங்க. தடைப்பட்டு போச்சு, அது அவ்வளோதான். அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியுமா? இப்போ பசங்க வேற ரொம்ப நெருக்கமாக இருக்குதுங்க. இது அப்படியே விட்டா நல்லா இருக்காது. ரெண்டும் ஒன்று பிரிஞ்சு இருக்க மாட்டேங்குதுங்க வேற. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அது ரெண்டும் சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்கு தான். நீ போய் அவகிட்ட சொல்லு போ. கல்யாணம்னு சொல்லாத, நீ போயிட்டு அவகிட்ட ரெடி ஆகிட்டு வர சொல்லு. சர்ப்ரைஸாக இருக்கட்டும். சர்ப்ரைஸா? இப்போ கல்யாணம்னு சொன்னால் ரெண்டு பேருமே தெரிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல முடியாது. நடி அம்மா தனியாக பேசுனுக்கிற? ஒன்றும் இல்லைம்மா, விடல. நான் போய் அவகிட்ட சொல்கிறேன். அவளை போய் கிளம்ப சொல்கிறேன். ஓடு ஓடு, வேகமா ஓடு. அப்படியே உன் தங்கச்சி அரைச்சு நான் முதுகுலேயே பழிரணும்னு அச்சு இங்கே கூட்டினு வா. புருஷங்கார வேலைக்கே போயிட்டான், இன்னும் அந்த மாதிரி ரூமுக்குள்ளே பூந்துன்னு கிடக்குறாங்க. சரிங்கம்மா. ஒன்று ஒரு டைப்பில் இருக்குது இந்த வீட்டில். அண்ணா சொக்கா நல்லா இருக்குதுண்ணா. தேங்க்ஸ்டா. ஆனா சட்டை கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இல்ல? ஆமாண்டா, டைட்டா தான் இருக்கு. வாங்கி வச்சு நான் ரொம்ப நாளா இது யூஸ் பண்ணவே இல்லை. புது ஷர்ட்டை அப்படியே வைக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி, அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் போட்டுட்டு கழட்டி வச்சிடலான்னு பார்த்தேன். சரிங்கண்ணா. அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பிட்டு போல, சாப்பிட்டியா? இனிமேல் தான் நான் சாப்பிடணும். நம்ம ரெண்டு பேருமே போய் சாப்பிடலாமா? சரிடா. அண்ணா என்ன என்னண்ணா? என்னண்ணா? சொக்கா நல்லா இருந்தாலும் ஆளு ரொம்ப டல்லாகிறியாண்ணா நீ? அது கொஞ்சம் டயர்டா இருக்கண்டா, அவ்வளவுதான். பேசாம இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமாண்ணா? நல்லா ஜாலி கேம்ஸ் எல்லாம் விளையாடினு வீட்டிலே சாப்பிட்டுக்கின்னு தூங்கிக்கின்னு இருக்கலாமா? வேணாண்டா, ஆல்ரெடி சனிக்கிழமை லீவ் ஆயிடுச்சு. இப்போ திங்கக்கிழமையே லீவ் எடுத்தேன்னு வையே, 2 நாள் சம்பளம் போயிடும். கண்டிப்பா அப்பா சம்பளம் முடிச்சிருவாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தாங்கிறாரு. சரி விடுங்க. அப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குங்கண்ணா. சரி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இப்படி பேசுறேன்னா உனக்கே தெரியும் நீ என்ன பண்றேன்னு. நீங்க இப்படி டல்லா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா. அதனால தான் என்னத்தையாவது ஒன்று பேசின்னு இருக்கிறேன். நீங்க நான் ஹாப்பியா இருங்கன்னெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனா விட்டுருங்கண்ணா, மன்னிச்சு விட்டுருங்க. அது பேசுனதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ராகுலே, வேணாண்டா, அதை பத்தி பேச வேணாம். எனக்கு அதை பேசுறதுக்கும் விருப்பம் இல்லடா. சரி, அப்போ எப்படின்னா, அவ ஊருக்கு வேற கிளம்புறா. தாராளமா போட்டும், என்கிட்ட அவளை பத்தியும் பேசாது நீ. சரி, நான் எதுவும் பேசல அவளை பத்தி. இருந்தாலும் அவ பேசினது தப்பு தான். அது அவளோட இயலாம அவ பேசிட்டா. உங்களோட இயலாம நீங்க சௌமியா வடிக்காம நின்று வேடிக்கை பார்த்துட்டீங்க, அதுவும் தப்பு தான். ஸோ 2 இடத்துலையுமே டிச் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று சலைச்சதுல 2 வீடு போய் பொழைச்சது இல்லைன்னு எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு மறந்துட்டு 2 பேரும் சீக்கிரமா ஒன்று சிறப்பா இருங்க. நான் வரேன். ஏய், எங்கடா ஓடுற? எனக்கு பசிக்குது, நான் போறேன். இதுக்கு மேலே நான் இங்க நின்று நீங்க என்ன திட்டுவீங்க. நான் போறேன். அம்மா நல்லா வழின்னு வெண்பொங்கலை செஞ்சிருக்காங்க, அப்படியே கட்டி சட்னி சாம்பாரம் செஞ்சுக்கிறாங்க. நான் போய் சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க. ஐயா, இது நேத்துக்கு இங்க வருதா? அதுவ திறந்து மண்டிய உள்ள விட்டு ராகுலுன்னு சொல்ல தெரியுதே. அப்புறம் என்னத்துக்கிடியே அண்ணா உள்ள வரட்டான்னு தனியா வேற அவர்கிட்ட கேக்குற. என்ன நடிப்பு கட்டுறிய நீ? நல்ல விளாட்டம். என்னடா நீ இவ்வளவு பாசமா வந்து கேக்குறேன் ராகுலுன்னு? 2 நாளா உன்னை பார்க்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாண்ணா? அம்மா நடிப்பு காட்டுறாமா சாவித்ரி தேவி. சீப்பா, உனக்குலாம் தெரியாது என் பாசம் என்னன்னு. என் பாசம் அவ்வளவும் விஷம் டி. நீ எல்லாம் ஒரிஜினலா எவன் மேலேயே பாசம் வைக்க மாட்டேன். அப்படியே பாசம் வச்சாலும் அதுல பாதி வசமா தான் இருக்கும். ரொம்ப பேசாதண்ணா, எனக்கு பாசம் இருக்க தொட்டு தான் நேற்று நான் மெரினா பீச்சுக்கு போய் உனக்கு பேண்டு வேணும். பேண்டு பாசம் ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ பேசும்போதே எனக்கு கப கப கபன்னு எரியுதுரியே. இதுல மிஸ்டியது ஆகல வேற. என்னத்த சொல்றதோ. சை,
இந்த கர்ம கூடலாம் நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன் பாரு. குரங்க என்னென்ன சேஷ்டை பண்ணிட்டு பாரு அது. ரொம்ப பேசாதடா, எல்லாரும் நெத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? 6 அடிக்கு குழி தோண்டி பார்த்துக்கோ அதுல. ஏன்டா இப்படி பண்ற நீயா? கைய கொடு. இது படி நீ உன் பேண்ட தூக்கின்னு படி அப்படி கேங்கண்ணா. அப்படிலாம் பேசக்கூடாதுடா. நான் என்ன சொல்லிக்கிறேன், நம்மளுக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் இந்த பேண்டை போட்டா நம்ம எல்லாம் சமாதானம் ஆயிடணும்னு சொல்லிக்கிறேன்ல. கைய கொடு. நடிப்பு காட்டாதன்னா நடிப்பை காட்டவே காட்டாத. கியூட்டாலாம் இல்லவே இல்லை, அசிங்கமா இருக்குது. அசிங்கமாவே இருந்து போட்டோம், பரவாயில்ல. நீ கையை கொடு. இங்க பாரு ராகுல், நந்தினிக்கும் எனக்கும் சண்டை வந்தப்போ கூட நான் அவளுக்கு பேண்டு கொடுத்தேன். அவள் கையை நீட்டி வாங்கிக்கணும். நான் வாங்க வச்சுட்டேன், அது வேற விஷயம். இருந்தாலும் அவள் வாங்கிக்கினால, என் மேலே அவ்வளோ கோவத்தில் இருந்தா, அதனால வாங்கிக்கினால. அவனை நான் என்னடா பண்ணிட்டான்? நீ கையை கூட. நான் பார்த்தாலே கடுப்பா இருக்குதுரி. சரி குத்து தொலை, ஊருக்கு கிளம்புறல நீ. ஆமா, வேற வழி இல்லையா? புருஷன் குடும்பமே இங்க இருந்து போகுது, அப்ப நானும் தானே போனா. ஆமாம்மா போய் தொலை. சரி சீக்கிரம் கூடாத. இவ்வளோ ட்ராமாவையும் என் ரூம்ல இருந்து தான் பண்ணணுமா? குட்ரி நீ கையை கொடு, நானே போட்டு விடுறேன். வாவர சீன் ஓட்டுறாளம்மா. அழகா இருக்குல்லடா. டே, உன் சொக்கா கலருக்கு மேட்ச் ஆகுதுடா இந்த பேண்டு. ஆமா, ஆனா எனக்கு நடி பிங்க் கலரை வாங்கினுந்துக்கிறா. பிளாக் ஆயில ப்ரௌனை வாங்கி தொலைச்சிருக்க வேண்டியதுன்னு எனக்கு. இது நான் எப்படி மாட்டுன்னு சுத்துவேன் ஆஃபீஸில்? என்ன பார்க்குற பொண்ணுங்களாம் சிரிக்காதுங்க. கலட்டி வச்சுக்கோடா, அப்புறமா வீட்டில் இருக்கும்போது போட்டுன்னு சுத்தே, இல்லைங்கன்னா கடைக்கு போகிறப்ப போட்டுக்கா. சரி சரி, எங்க உடனே கழட்டி வச்சுட்டு அதுக்கும் நீ எதனா உட்காந்து பேசுவியோன்னு நினச்சேன். சரி, நான் இப்போ கழட்டி பேக்கெட்டில் போட்டுக்கிறேன்னா வீட்லேயே வச்சிடுறேன். நான் நைட்டுக்காக வந்து போட்டுக்கிறேன்னா. சரி ஓகேடா, நீ வாங்கிட்டியே, எனக்கு அது போதும். அடுத்து காயத்ரி நந்தினிக்கு வாங்கியிருக்கேன், அவங்களுக்கும் கொடுத்துட்றேன். அப்படியே என் புருஷனுக்கும் வாங்கியிருக்கேன், அதையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, அவங்களுக்கு அப்புறமா குத்துக்கா. நானும் உனக்கு ஒரு பேண்ட் வாங்கி வந்துக்கிறேன். நீ தான் கெஞ்சினிய கிளம்பும் போது வாங்கிட்டு கூடி என்ன வாசல்ல நின்று மூக்க சிந்தினியா, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி எனக்கு உன் மேலே பாசெல்லாம் ஒன்றும் கிடையாது. கையை கொடு. பாரு இவனை, அவளை ஜென்ம எதிரி மாதிரி இஷ்டத்துக்கு திட்டுறான். ஆனாலும் அவன் மேல பாசமா பேண்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். என்னத்த சொல்றது இவனை? ராகுலே, இந்த பேண்ட் அழகா இருக்குதுடா. எங்கடா வாங்கின? லண்டன் பிளாட்பாரத்தில் வாங்கினேன். பாண்டிச்சேரி தானடா போனீங்க நீங்க? தெரியுது இல்லை, அங்கே தான் வாங்கினேன். பீச் ஆண்ட வித்துன்னு இருந்தானுங்க, அதான் வாங்கினேன். ஆனால் இது 150 ரூபாடி. 150 ரூபாவா? நேத்து நான் உங்க 4 பேருக்கு பேண்ட் வாங்கினேன், வெறும் 120 ரூபா தான்டா செலவாச்சு. நீங்க 5 பீஸ் நிறைய, உனக்கு ஒன்றுனா மட்டும் அப்படியே காஸ்ட்லியா வாங்கிப்பேன். எங்களுக்குலாம் வாங்கணும்னா உனக்கு கை வருமா காசு செலவு பண்றதுக்கு? இதுல நீ அடுத்தவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டும் ஐயோ என்ன இவ்வளோ சீப்பாக வாங்கி கொடுத்துக்குறாங்க, இவ்வளோ கம்மி விலையில வாங்கி கொடுத்துக்குறாங்க, நல்லா லட்சக்கணக்கில் வாங்கி தர வேண்டியதானே வேக்கமே இல்லாம நாக்க பெல்ல பல்ல போட்டு பேசுவேன். ஏண்டா, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி தராங்கன்னா முக்கியம், மனசு தானடா முக்கியம். அதை நீயே உன் மானங்கிட்ட மனசுக்கு சொல்லிக்கொண்டா என்கிட்டலாம் சொல்லாத. எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், சரியா? நந்தினி உன் புருஷனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே வாச்சு, அதுக்கு நீ என்ன பேசுன? நீ பேச்சு வெறும் 4500 தானா, 40,000 இல்லையான்னு எல்லாம் பேசணும்ல. எல்லாம் தெரியும்டி எனக்கு. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற போல. சரி, பேண்டுக்கு நன்றி. அப்படி வாடி வழிக்க. ஆனால் இங்கே பாரு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி அட்வைஸ். ஏகப்பட்ட அட்வைஸ் எல்லாம் அள்ளி தெளிச்சிருக்கிறேன். இருந்தாலும் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஊருக்கு போனோமா, புருஷன் நல்லபடியாக பார்த்துக்கணுமா, மாமியார் மாமனருக்கு ஒத்தாசையாக இருந்தோமா, சந்தோஷமாக வீட்டை வழி நத்தின்னு போனோமான்னு இரு. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கற்றுக்கின்னு சந்தோஷமாக இருக்கிற. அதை விட்டுட்டு எசகு பசக்கா குட்டி சத்த வேலையெல்லாம் பண்ணி வைய. நானே அந்த ஆள்கிட்ட சொல்லி உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவேண்டி. என்னடா டைவர்ஷன் எல்லாம் பேசுற? நான் நல்லபடியா தான்டா இருப்பேன். நான் இப்ப அப்படிதான் இருக்கனே. அப்படி இருக்கிற வரையும் தான் உனக்கு நல்லது. இங்க பாரு, அவர் உன்னை உண்மையிலே நல்லா வெறுத்துட்டு இருக்காரு. உன் பயங்கர கடுப்புலையும் கோவத்திலையும் இருக்கிறாரு. அவர் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. இருந்தாலும் நீ செஞ்சதெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போகிறப்ப அவருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. என்னடா நம்ம கட்டினது இப்படி இருக்குது அப்படின்னு அவரும் நினைப்பார்ல. அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றணும்னா நீ தான் நல்லபடியாக நடந்துக்கணும், சரியா? எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. சரிடா. ஃபர்ஸ்ட் நைட்ல சௌமியால தெரியும், நீ எதுவும் சொல்ல வேணாம். மனோஜ் சொன்னாராடா? அவர்லாம் சொல்லலை. அப்புறம் எப்படி தெரியும் உனக்கு? நானே இப்பதான் உன்கிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணேன். ரொம்ப லேட்டாக முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்று. அப்புறம் எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னா, சௌமி ஆகிறா இல்லையா சிரிக்கி, அவ தான் சொன்னான் வந்திருந்தா பாண்டிச்சேரிக்கு ஆட்டிக்கிட்டு. என்னடா சொல்ற? அந்த மஞ்ச மண்டை அங்க எதுக்கு வந்தா? கொதிக்காதடி பட்டாணிய, அது ஏன் வந்ததுன்னு தெரியல. ஆனால் நல்லா குட்டியை கழுப்பி விட்டு போயிச்சிரி. அது என்ன பண்ணா? ஏற்கனவே என் வாழ்க்கை வீண் அடிச்சது பத்தரை அவளுக்கு. என்ன பண்ணிட்டாவ? ராகுல் மணி, நான் அப்புறமா உங்ககிட்ட அதெல்லாம் சொல்றேன்னா இப்ப பேசுவானா? சரி, ஆனா அவ என்ன செஞ்சிருந்தாலும் சரி, அதனால யாருன்னா இங்க கஷ்டப்பட்டாங்கன்னு வையே, அவ கழுத்தை கடிச்சு விட்டுருவேன்டா நானு. சரி, நான் அப்புறமா உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன். அவளை போய் கடிச்சிட்டு வேணா? கண்டிப்பாடா, கண்டிப்பா. எனக்கு இருக்கிற விரிக்கு அவ கழுத்தை கடிச்சு துப்பிடுவேன்டா நானு. ஓ கடவுளே, பிசாசுங்களா, வெளியே போங்க முதல்ல 2 பேரும். மூஞ்சிங்களை பெறாதுங்களுக்கு. இதெல்லாம் எனக்கு தங்கச்சி, இதெல்லாம் எனக்கு தம்பி. அண்ணா,
நீ பேசாத. ஏன்னா இரு நம்ம பேசுவோம். இந்த பேண்ட கையில மாட்டிக்கின்னு வரேன். வேணாம் ராங் டைம். இப்ப நீ என்கிட்ட வந்தா பயங்கரமா திட்டு வாங்குவ. அதனால வந்துடாது. அடே சந்தோஷ, அப்பா உனக்கு கீழே கூப்பிடுறாரு வா. அது வரமா பிசாசுங்களா, ரூமை காலி பண்ணுங்க. நான் திரும்பி வரும்போது 2 பேருமே இங்க இருக்க கூடாது. இந்த தாலியை கழுத்தில் கட்டி விட்டுட்டு பொண்டாட்டிங்கிற உரிமையை மட்டும் கொடுத்தா போதுமா? பொண்டாட்டி ஒரு டான்னு சொன்னால் எரியுது அந்த ஆளுக்கு. எவ்வளோ ஒருத்தி டான்னு சொல்கிறா, ஐ லவ் யூ சொல்கிறா, முத்தம் கொடுக்குறா, அதை எல்லாத்தையும் நின்று கேட்டுக்கிறான். நான் ஒரு டான்னு சொன்னதுக்கு அப்படி பற்றிக்கிட்டு எரியுதில்ல அந்த ஆளுக்கு. இதை எல்லாரும் நியாயப்படுத்துகிறாங்க பாரு, எல்லாரும் நியாயப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் விடாமல் என்ன திட்டுறாங்க எல்லாரும். என்னை எதுக்கு திட்டணும்? அந்த ஆளு மேலே தானே தப்பு இருக்குது, அந்த ஆளை போய் திட்ட வேண்டி தானே எல்லாரும். ஏன்டா இதை கட்டிக்கிட்டோங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாருல்ல என்ன. இது பேசாமல் எடுத்துகிட்டு போய் அவர் சௌமியா கழுத்திலே போட்டிருக்கலாம் தெரியுமா? அவள் வாடா போடான்னு சொன்னாலும் அவருக்கு பிரச்சனையாக இருந்திருக்காது, எதுவுமே பிரச்சனையாக இருந்திருக்காது. எல்லாத்தையும் பொறுமையாக நின்று கேட்டிருப்பாரு, நின்று பார்த்துருப்பாரு. ஆனால் நான் ஒன்று பண்ணால் மட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. சே, வெறுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்கு. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல. எப்படா ஊருக்கு போவோமோன்னு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இதோட இந்த பக்கமே நான் வரப்போறது இல்லை. ஊருக்கு போனதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுது. நான் என் வீட்லேயே இருப்பேன். இனிமேல் நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். அந்த ஆள் அங்கே வந்தாலும் சரி, நான் அந்த ஆளை பார்க்க மாட்டேன், நான் பேச மாட்டேன். என்கிட்ட சாரி சொல்லிட்டு கூட வரவே தேவையில்ல அந்த ஆள். எனக்கு இந்த சாரியும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். என்ன புரிஞ்சுக்காம இனி எனக்கு ஒரு உரிமை கொடுக்காத ஆள் எதுக்கு? எனக்கு தேவையில்லை. அப்படி ஒரு ஆள் எனக்கு வேணாம். எனக்கு எதுக்கு அந்த ஆள்? எனக்கு யாருமே தேவையில்லை. இந்த ராகுல், காயத்ரி, மணினி எனக்கு யாரும் வேணாம். எல்லாம் அந்த ஆளுக்கு தான் சும்படிக்கோங்க. எனக்கு நல்லா தெரியும் அந்த ஆள். நான் அந்த ஆளை என்ஜாய் பண்ணுறேன்னு சொன்னது தப்பாகவே இருந்தாலும் நான் ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். அதுக்குன்னு எல்லாம் என்ன பிடிச்சி திட்டுதுங்க. என் மேலே நியாயமே இல்லையாப்ப? நான் நியாயமாகவே இல்லையாப்ப? நான் எவ்வளோ விஷயத்தை பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளை பொறுத்துக்கிறதுல என்ன சாதாரணமான விஷயமா? இதுங்களாலேயே முடியாது அதெல்லாம். ஆனால் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்ல. எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது. என்னை யாருமே புரிஞ்சுக்கல. என்ன புரிஞ்சுக்காதவங்க யாரும் தேவையே இல்லை. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி. அதனால எனக்கு புருஷன் சொல்கிறதுக்கு கூட பிடிக்கல. இதை பெசாம கழட்டி தூக்கி அடிச்சிடலாமான்னு இருக்கு எனக்கு. நந்தினி, ஏ நந்தினி, ரெடி ஆயிட்டியாடி? இவங்க வேற என்னக்கா சும்மா ரெடி ஆயிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ரெடி ஆயிட்டேன். நீங்களாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா வாங்க போகலாம். நம்ம போறதெல்லாம் இருக்கட்டும்டி, நீ கொஞ்சம் வெளியே வா. அங்க அத்தை வீட்டுல ஒன்று கூப்பிடுறாங்க. நான் எங்கேயோ வரலக்கா. நந்தினி, விளையாடிக்கிட்டு இருந்தது வெய்யி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. வா. என்கிட்ட பேசுறதுக்கு என்னக்கா இருக்கு? எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லைக்கா. நம்ம ஊருக்கு போகலாம்க்கா. சீக்கிரமா அப்பாவை கூட்டிட்டு வாக்கா. அடம் பிடிக்காதம்மா, அப்பாவும் அங்கதான் இருக்காரு, அம்மாவும் அங்கதான் இருக்காங்க. நீ கொஞ்சம் வாமா. அங்க இருக்காங்களா? சரி வரேங்க்கா. என்ன விஷயம்ப்பா கூப்பிட்டுருந்தீங்க? சொல்றோம்ப்பா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. இல்ல ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுப்பா. இட்ஸ் ஓகேப்பா, லேட்டா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா. என்னாச்சுடா சந்தோஷம் உனக்கு? எப்பவுமே சொங்கியாட்ட இருப்ப, இன்னைக்கு சொங்கியும் தாண்டிய உருணுகிறியா? என்ன பிரச்சனை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மாமா. அப்ப ஏன்பா ஒரு மாதிரி இருக்கிற? நல்லா ஜாலியா தான் சிரிச்சு பேசு. விடுங்கடா, டிராவல் பண்ணிட்டு வந்த டயர்டு, அதனாலதான் ஒரு மாதிரி களைச்சு போயிருக்கான். என்னப்பா? ஆமா மாமா. என் மாமன் இருக்கிறாரு அந்த குரூப்லயே, அவர் தான் லீவு, அதனால கரெக்டா சொல்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டா. என் குட்டிசதா என்னடா? என்னத்துக்கிட்டே காலையிலேயே எல்லாரும் சந்தோஷம் உட்கார வச்சு பேசினுக்கிறாங்க. என்ன மேட்ரு? அதுவா, நந்தினிக்கும் சந்தோஷனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. அதனாலதான் நந்தினிய சந்தோஷனையும் கூப்பிட்டு வச்சு சம்மதம் கேட்க போறாங்க. என்னடி சொல்ற? ஆமா, நேத்து பீச்சில் அதை உட்காந்து பேசினாங்க, நான் கேட்டேன் எல்லாத்தையும். ஐயோ, இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க எங்க இருந்து சம்மதம் சொல்ல போறாங்க? சம்மதம் அதானே ராகுலே, என்னடா பண்றது? டே அவளும் வந்துட்டாடா. நந்தினியே வாடியே. என்னம்மா இவ்வளவு நேரம்? வா இங்க. அது கிளம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அங்க போய் உட்கார. அப்படி ஏம்மா நான் இங்கே நின்னுக்கிறேன், என்னன்னு சொல்லுங்க. அங்கே நின்னுகிட்டு இருந்தா எப்படியே உன்னை திரும்பி திரும்பி பார்த்து பேசுவாங்களோ? வந்தீங்க என் அண்ணன் பக்கத்துல உட்காரிடி. ஆமாம்மா, பேய் கரெக்டா சொல்லிட்டு பாரு. அதை அவ சொல்றா பாரு கரெக்டா. நீ வந்து சந்தோஷ் பக்கத்துல உட்காரு, உங்க 2 பேருக்கிட்டையும் தான் விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் இப்படியே நின்னுக்கிறேன். விஷயத்த சொல்லு. என்னாச்சுமா நந்தினி, என் பையன் பக்கத்துல உட்காரத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற? ஒருவேளை நாங்களும் இருக்கோங்கிறதுக்காக யோசிக்கிறியோ? அதெல்லாம் ஏன்டா யோசிக்க போறா? நம்ம முன்னாடி தானே ஜாலியா கையை கொத்துட்டு சுத்துதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்க மாட்டா. அம்மா வந்து உட்காருமா. மாமா போடி, ஓவரா பண்ணாத. அதான் உன் மாமியார சொல்லிச்சுல, போய் உட்காரு போ. விட மாட்டாங்க போல இருக்கே. இந்த ஆளு மூஞ்சிலையும் முடிக்க கூட்டதுன்னு பார்த்தா எரிச்சலா இருக்கு. வாமா நந்தினியே, என்ன யோசிச்சுன்னு இருக்கிற? வா. அண்ணா, இல்லன்னா நீ போய் அவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க, அப்பதான் அவ வருவா. ஓவரா பண்ணிக்கிறா. ஏ பட்டா, நீ சும்மா இருக்கியா நீ? அப்பா இதோ வர இருப்பா. வாமா சீக்கிரம் வாமா. ராகுலே, என்னடி? என்னடா சொல்லுவாங்க 2 பேரும்? அவங்க என்னத்த சொல்ல போறாங்க? சரின்னு தான் சொல்ல போறாங்க. எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பீங்கிற மாதிரில சுத்திக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். உன்னை யாருன்னா கேட்டாங்களா? இப்போ வேலியில மாட்டின பண்ணி மாதிரி கத்தாதன்னா ஊரமா போய் நில்லு போ. புருஷன் பொண்டாடிக்கு நடுவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படி எப்படிக்கா? ஐயா, ரொம்ப ஓவரா தான் பேசாத. நான் கொஞ்ச நேரத்துக்கு தானே இங்க இருக்க போறேன். அது வரையும் நின்னுக்கிறேன் அவன் பக்கத்துல. இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்லை உனக்கு. சரியா, நீ என்கிட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு அவன்கிட்ட என்ன கேட்டியா அதை கேளு. அதானே ராகுலே, என்னடா சொல்லுவாங்க 2 பேரும்? எனக்கு மட்டும் நாடி தெரியுமா? பாப்போம் இரு.
எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வேணான்னு தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம அண்ணன் ஏன்டா வேணாம்னு சொல்ல போறாரு? நந்தினி ஏத்த பொண்டாட்டின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணி வச்சா கசக்குமா என்ன அவருக்கு? பண்ணி மாடியா, சும்மா இருக்கியா நீ? ஒன்றும் தெரியாம ஆடி பேசின்னு கிடக்குறா மூடி. என்ன விஷயம்னு சீக்கிரம் தான் சொல்லப்பா, ஊருக்கு வேற போனோம்ல நம்ம. எவ்வளோ ஆர்வம் பாத்தியாடா என் பொண்ணுக்கு வீட்டுக்கு போறதுக்கு. நம்ம நந்தினி அதனா பிரச்சனையா உனக்கு சந்தோஷம்? பிடிச்சாருல பாயிண்ட்ட. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்புறம் என்ன ஊருக்கு போகிறதுல இவ்வளோ ஆர்வம் உனக்கு? நாங்களே கூப்பிட்டாலும் வரமாட்டேன், அக்கா வீட்லேயே இருப்பேன், சந்தோஷம் விட்டுட்டு வரமாட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு கிடப்பேன். இப்போண்ணா அம்மா எதுக்குமா இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு? இப்போ என்ன விஷயமா அதை சொல்லுங்களேன். அதானே விஷயத்த சொல்லுங்கப்பா. என் மருமவ வெக்கப்படுறாள். இது ஒன்று தான் குறைச்சல் இப்போ. மா நான் ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்துக்கு வரேம்மா, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஏன்னா அதுக்கான அவசியமும் இல்லை. நீங்க 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இல்ல நீங்க 2 பேரும் ஜூலை மந்த் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணமா? ஆமாம்மா கல்யாணமே தான். சீக்கிரமா சம்மதம் சொல்லுங்க. நான் போய் நாள் பார்த்தே பத்திரிக்கை அடிச்சிடுறேன். ஏற்கனவே அச்ச பத்திரிக்கைலாம் வீணா போயிடுச்சு வேற, புதுசாக தான் அடிக்கணும். ஆமாம்மா பத்திரிக்கை வேலையெல்லாம் சிவா பார்த்துப்பான், கேட்டரிங் சர்வீஸை நான் பார்த்துக்கிறேன். சைடுக்கு ஃபோன் பண்ணி நான் மண்டபத்தை புக் பண்ணிடுறேன். நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. ஆமாம்மா நானும் பாய்க்கு ஃபோன் பண்ணி லேட்டஸ்ட் கலெக்ஷன் ட்ரெஸ் எல்லாம் இறக்க சொல்லிடுறேன். வெட்டிங் கலெக்ஷன் எல்லாம் மறுபடியும் ஷாப்பிங் போவோம். அவங்கள பேசணும்னு கூப்பிட்டு இவங்களே மாறி மாறி பேசினுக்கிறாங்க. அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், நீ உங்க வாயவே திறக்கலையேனோ. என்னாச்சு? ஏன் 2 பேரும் அமைதியாக இருக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. கழுத்து மேல காலை வச்சு கேட்காத குறையா கேட்டுக்கின்னு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடிய போதோ? என்னப்பா அமைதியாவே இருக்கிறீங்க 2 பேரும்? என்னாச்சு? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க 2 பேரும்? ஒரு வேலை டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாம்னு இருக்கீங்களா? அப்படின்னா போய் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க, நாங்க வேணா வெயிட் பண்றோம். வேற வேணையே வேணாமா? ஐயோ சத்தமா சொல்லிட்டேனே. क्या हुआ राहुल बेटा? कुछ नहीं मम्मी. अरे यार हिंदीலாம் பேசுற? குச்சி நெய்யின்னா இது நடி இந்தி. சும்மா இரு, இங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு. டேய் என்னடா அமைதியாகிறா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் இல்லையா உனக்கு? நீ பாட்டுன்னு சும்மா உட்காந்துக்கிறா? ஐயோ ஆரம்பிச்சிட்டார்ல இவரு. மாமா அது எனக்கு அது என்னடா அது இது நீ இழுத்துனுக்குற? ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி நீ சொல்லி சுத்தினுக்குற என் பொண்ணு கூட. அப்புறம் என்னடா உனக்கு? கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்கண்ணா, நீ பாட்டு நீ இவ்வளோ எல்லாரும் யோசிச்சுனுக்குற. ஏமா நந்தினியா உனக்கு என்னம்மா? அப்பா நீ என்னப்பா இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்க? நீ இப்ப கல்யாணம் எல்லாம் வேணாப்பா. கல்யாணம் வேணாமா? ஆமாப்பா இப்ப கல்யாணம் எல்லாம் வேணாம். ஏன் எதுக்கு வேணாம்? இல்ல எனக்கு ஒன்றும் புரியலையா? இப்ப என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? சிவா கொஞ்சம் அமைதியாரு. என்னாச்சுமா நந்தினி, எதனா ப்ராப்ளமா? மாமா இப்ப கல்யாணம் வேணாம் அவ்வளவுதான். நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுமா. உனக்கும் சந்தோஷம் எதனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும்? என்ன சந்தோஷ், என்னடா எதனா ப்ராப்ளமா உனக்கு நந்தினியோட? அப்பா அது இப்ப கல்யாணம் வேணாப்பா. நந்தினியோட ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அவ்வளோதான். டே ஃபார்மில்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லடா. என்னடா நினச்சினுக்கிற நீ உன் மனசில்? என் பொண்ணு கூட ஜாலியாக சுற்றுறல நீ, அங்கேயும் இங்கேயும் கூட்டின்னு போறல. ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாதா உன்னால? இப்ப டே சும்மா ரெண்டா, பசங்களுக்கு விருப்பமானு தானடா கேட்க வந்தோம். விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, விட்டுரு. சம்மதம் சொல்லுவாங்கன்னு நம்பி தானடா உட்காந்துருந்தோம். என்னடா இந்த பசங்க. அப்போ எப்போதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க? அது மாமா இப்போ எந்த பிளானும் இல்லை மாமா. இதே பிளான் இல்லையா? டே முரளி என்னடா பேசுறான் உன் பையன்? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுக்குது 2 பேருக்கும், கல்யாணத்துக்கு பிளான் இல்லைன்றா. என்ன சந்தோஷம் இதெல்லாம்? இப்போ கல்யாணம் வேணாங்கிறீங்க, சரி ஓகே, எப்போதான் பண்ணிக்கலான்னு இருக்கீங்க? அப்போ அதானே, இதுக்காச்சும் நீங்க பதில் சொல்லி ஆகணும்ல. அப்பா அதை பத்தி இப்போ ஐடியாவே இல்லைப்பா. ஏன்பா பிளான் இல்லை ஐடியா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்று யாரும் இங்கே பில்டிங் கட்ட சொல்லல. நீ என் பொண்ணை கட்டுறியா இல்லையான்னு தான் கேட்டுன்னு கிடக்குறோம். எப்போ கட்டுவேன்னு சொல்லியே ஆகணும், வேற வழி கிடையாது. எங்களுக்கு ஒரு பதில் வேணும்ப்பா. நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு சுத்தினா இருந்தீங்கன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இப்பவே சொல்லு, அவ்வளவுதான். எந்த ஒரு பிளானுமே இல்லாம எப்படி நீங்க 2 பேரும் இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு உண்மையிலே இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஆன்சர் வேணும். கல்யாணத்தை எப்போ பண்ணிக்கிறீங்க? இப்படி கேட்டா என்கிட்ட பதில் இல்லைப்பா. உண்மையிலே எனக்கு இப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாவும் இல்லை, அதுதான் உண்மை. எப்பா உன் உண்மையெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கன்னா சிமெண்ட் மூடி புதைச்சிரு. என் பொண்ணை எப்போ கட்டுற? 1 மாசமா 2 மாசமா 3 மாசமா 6 மாசமா இல்லை 1 வருஷமா? எனக்கு ஒரு டைம் வேணும் மாமா. நான் தான் சொல்றேனே, எனக்கு இப்போ எந்த ஐடியாவும் இல்லை மாமா. டே என்னடா சும்மா ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு கிடக்குற? இது பர்றா, எனக்கு இப்போ பளிச்சுன்னு ஒரு பதில் வேணும். அப்படி இல்லைன்னு ஏன் நீ என்னைக்கு பதில் சொல்றியோ அன்னைக்கு தான் நீ நந்திரியை பேசணும். எங்கன்னா வெளியே போனாலும் போகணும். அது வரைக்கும் 2 பேரும் தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேப்பா. இந்த ட்விஸ்ட்டை அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இனி என்ன ஆக போதோ?